ஹாய் ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நாங்கள் எங்கள் பேபிக்கு நியூ பார்ன் பேபி ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணியிருந்தோம். கோயம்புத்தூர் ப்ராப்ஸ் அண்ட் ஸ்டுடியோஸ்க்கு தான் நாங்கள் போயிருந்தோம். பேக்கேஜ் எல்லாம் ஓகேவாக இருந்துச்சு. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ அன்றைக்கி ஹோல் டே ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஸ்லாட் மத்தியானம் தான் புக் பண்ணியிருந்தோம். மார்னிங் புக் பண்ணியிருந்துருக்கலாம், பட் ஓகே, மத்தியானம் புக் பண்ணி அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு ஃபோட்டோஷூட் முடியவே. இது எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. பிகாஸ் என்ன எடுத்துகிட்டு போகணும், ரெடியாக போகணுமா ஒன்றும் தெரில. நாங்கள் ஜஸ்ட் ஃபோட்டோஷூட்டை தானே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் குழந்த நடுவில் அழுது தூங்காமல், பிகாஸ் தூங்கினா தான் ஃபோட்டோ எடுப்பாங்க, தூங்க வச்சு எல்லாம் கொடுத்தாங்க. அவங்களும் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் தூங்குவான், அப்புறம் உடனே எழுந்திரிச்சிருவான். ஸோ அது அவங்க ஃபுல்லாக ஸ்பேடில் பண்ணி தான் நியூ பார்ன் பேபிக்கு ஃபோட்டோஷூட்லாம் எடுப்பாங்க. ஸோ நாங்கள் அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டு போனோம். பட் உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் தூங்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. பட் எங்களுக்கு அவங்க சப்போர்ட்டாக இருந்தாங்க ஃபோட்டோகிராஃபர்ஸே. 2 தீம் சூஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று மாடர்ன் ஃபோட்டோஷூட்டு, இன்னொன்று முருகன் தீம் வச்சு எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் தீம் மாடர்ன் ஃபோட்டோஷூட் தான் ப்ரிப்ரேஷன்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்க அந்த இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அவனை தூங்க வைக்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவனை கஷ்டப்பட்டு தூங்க வச்சு அப்புறம் அவனை படுக்க வச்சு கரெக்டாக கையில் இருக்கும்போது தூங்கிட்டு இருந்தான் பேபி. பட் படுக்க வைக்கும்போது ஏன்னு கத்திடுவான். ஸோ அந்த மாடர்ன் ஃபோட்டோஷூட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் தீம் அதுதான் எடுத்தாங்க. அதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் முருகன் ஃபோட்டோ தீம் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. இதுக்கு தான் தூங்குறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டான். நாங்கள் அப்பப்போ பேரண்ட்ஸ் நடுவில் போய் ஃபீட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தோம். ஃபீட் பண்ணுறது கூட ஈஸி, பர்ப் பண்ண வைக்கிறதுக்குள்ளே தான் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. தேங்க் காட் நான் ஃபஸ்ட்டே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். மில்க் பவுடரு, ஹாட் வாட்டரு, அப்புறம் ஃப்ளாஸ்க்கு எல்லாமே 2-3 செட்டு, ட்ரெஸ்ஸு, டைப்பர் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ ஃபோட்டோஷூட்டே எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக முடிஞ்சிடும்னு நினச்சோம். ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் 6:30 ஆகிடுச்சு. நல்லா இருட்டாகிடுச்சு. கரெக்டாக பேபியை தூங்க வச்சு அவனை படுக்க வைக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக நடுவில் படுக்க வைக்கணுன்னு தான் அவங்க பிளான் பண்ணாங்க. பட் பேபி சைடில் படுத்துட்டு தான் இருந்தான். பிகாஸ் நம்ம வீட்டிலலாம் சைடில் தான் படுக்க வைப்போம். அவன் கதக்கிடுவானோ, வாமிட் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தாலும் பர்ப் பண்ணி கரெக்டாக சென்டரில் படுக்க வச்சிட்டோம். பட் சென்டரில் படுக்க வைக்கிறது தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மற்றபடி அவங்க அந்த ஃபோட்டோஷூட்க்கு அந்த தீம் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இது செகண்ட் தீம், முருகன் மாதிரி டெக்கரேட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது நாங்கள் முன்னாடியே யோசிச்சுட்டு தான் போனோம். செகண்ட் தீம் கண்டிப்பாக முருகன் தீம் தான் இருக்கணும்ன்ட்டு. ஃபோட்டோஸ் எல்லாம் செம்ம சூப்பராக வந்திருக்கு. வி ஆர் ஆல் ஹாப்பி. இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ப்ராப்ஸ் அண்ட் ஸ்டுடியோஸ் நம்மளை பிக் பண்ணி அவங்களே ட்ராப் பண்ணாங்க. பாருங்கள், 6:30க்கு அவ்வளோ இருட்டாயிடுச்சு. பட் தே ட்ராப்டஸ், நம்ம வீட்டுக்கே ட்ராப் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஹாப்பியாக இருந்தது. 2 தீம்ஸ் பேக்கேஜும் ஓகேவாக இருந்தது. அவங்களே பிக் பண்ணி ட்ராப் பண்ணாங்க. பிகாஸ் அது வித்தின் 20 கிலோமீட்டர்ஸில் தான் பிக் அண்ட் ட்ராப் பண்ணுவாங்க. கொஞ்சம் தூரமாக வீடு இருந்துச்சுன்னா அவங்க வர மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ பிக்சர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா வித்தின் 1 டேலேயே அவங்க எடிட் பண்ணியும் கொடுத்துருவாங்க 20 பிக்சர்ஸு. அண்ட் தென் ஒரு ஃப்ரேம் வேறு பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே அஃபோர்டபுளாக இருந்தது. எங்களுக்கு பாசிட்டிவாக ஹாப்பியாகவே அமைஞ்சிருச்சு அந்த டே. ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நாங்கள் நிம்மதியாக ட்ராவல் பண்ணி நிம்மதியாக சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபோட்டோஸ் எல்லாமே செம்மையாக வந்திருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் மை நெக்ஸ்ட் vlog guys.